என் பேர் சங்கீதா. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். நீங்க எல்லாருமே எங்களை நல்லா வரவேற்பீங்க, எங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு எங்களோட ஆக்டிங் அப்ரிஷியேட் பண்ணுவீங்க நம்புறோம். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்த டைரக்டர்ஸ், ஒண்ணுமே தெரியாம புதுசா வர ஒரு பொண்ணுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து எல்லாமே நான் ட்ரைன் பண்ணதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என் கூட ஒர்க் பண்ண எல்லா கோ ஆர்டிஸ்டுக்குமே, அவங்க எல்லாருமே தியேட்டர் ஆர்டிஸ்ட். ஸோ அவங்க எல்லாருக்கிட்டுமே நான் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் கத்துக்கிட்டே இருந்தேன். இந்த டீம்ல நான் ஒர்க் பண்ணதை விட கத்துக்கிட்டது ரொம்ப நிறைய. ஸோ இதுக்கப்புறம் எத்தனை படம் பண்ணாலும் இது எனக்கு ரொம்ப மெமரபிளா இருக்க ஒரு படம். பேஸ்மெண்ட்டே ரொம்ப ஸ்ட்ராங்கா அமைஞ்சிச்சுன்னு நான் ரொம்ப நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். ஸ்ரீதர் சார் தேங்க்யூ ஸோ மச். ஸ்ரீதர் சார் ஸ்டார்டிங்ல எனக்கு சொல்லிக் கொடுக்கும் போது லைட் வாங்கி நில்லுனா எனக்கு லைட் எப்படி வாங்கி நிக்கணும் கூட தெரியாது. ஸோ எனக்கு சின்ன சின்ன விஷயத்துல இருந்து எல்லாமே ட்ரைன் பண்ணிருக்கீங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சார். கோவிட் டைம்ல அவர் அந்த ஸ்கிரிப்ட் சொன்னாரு. அந்த டைம்ல கரெக்டாக ஹரி வந்து ஒரு படம் ப்ரொடக்ஷன் பண்ணணும், ஏதாவது நல்ல கதை இருந்தால் சொல்லுங்கள் உங்கள் டீமில் அப்படின்னாரு. ஸோ 2 பேரையும் நான் மீட் பண்ண வச்சேன். அது மட்டும்தான் நான் பண்ணது. ஸோ என்னை ப்ரொடியூசர் அப்படின்லாம் சொன்னார். இல்லை ஹரி தான் பணம் போட்டிருக்கான், அவர் சிந்தனையை போட்டிருக்காரு. ஸோ இது அவங்க படம். பட் நான் வந்து இப்படி ஒரு நல்ல படம் வர்றதுக்கு மாரல் சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் இதில் என்னோட பங்கு. ஸோ அதனால் இந்த படம் பேசக்கூடிய அரசியல், சமூகம், அது குறித்தான அக்கறை, இது எல்லாமே எழிலோடது தான். ஸோ அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணது ஹரி. ஸோ இப்படி ஒரு சின்ன படத்தை தன்னுடைய உழைப்பை போட்டு இந்த புதுமுகங்கள் பண்ணியிருக்காங்க. ஹீரோ ஹீரோயின் கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேலே இதில் நடிச்சிருக்காங்க. ஸோ இவ்வளவு பேருடைய உழைப்பும் சமூகம் சார்ந்த ஒரு அக்கறையில் வெளிப்படுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து எப்போவுமே புது திறமையாளர்களுக்கு நிச்சயமாக நீங்கள் சப்போர்ட்டாக இருப்பீங்க. அப்படி இந்த படத்துக்கும் உங்கள் சப்போர்ட்டை கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். பரியேறு பெருமாள் அதுக்கப்புறம் ஒரு 5-6 படம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்துட்டு ஏழில் பெருவிடி அண்ணன் வந்து எனக்கு ஒரு நாள் கால் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு, நான் ராஜமுருகன் சாரோட அசிஸ்டன்ட், நீங்க ஸ்கிரிப்ட் படிக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரி படிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அவர் பேசுற ஸ்லாங் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இன்னொன்று அண்ணன் பேர் சொன்ன உடனே சரி அவரோட டீம்ல இருந்து ஒருத்தவங்க வராங்க, கண்டிப்பா ஒரு நல்ல ஸ்கிரிப்டா இருக்குன்னு சொல்லி நைட்டே போய் படிச்சுட்டேன். படிக்கும்போது ஒரு 10 மணிக்கு ஏசியில உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு கிளைமேக்ஸ் ஒரு லாஸ்ட் ஒரு 25 பேஜ் படிக்கும்போது ஷிவரிங் வந்துருச்சு. வீட்டுல வந்து கேட்டாங்க என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்கு இந்த கிளைமேக்ஸ் ரொம்ப ஹாண்டிங்கா இருக்கு அப்படின்னும் போது, அந்த ஒரு ஒரு எவ்வளோ ஒரு 100-150 ஸ்கிரிப்ட் படிச்சிருப்போம். ஆனா ஒரு ஸ்கிரிப்ட் நம்மள ஹாண்ட் பண்ணுது, நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு தாக்கத்தை கிரியேட் பண்ணுதுன்றது வந்து முதல் முறையா எனக்கு நடக்குது. அது இது இப்படி ஒரு படம் கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே டிசைட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் டிராவல் பண்ணும்போது அவர் கூட இந்த படம் வந்து ஒரு பட்ஜெட் படமா இருக்கும், அது மாதிரி கொஞ்சம் பெரிய படங்கள் நல்ல நல்ல பட்ஜெட்ல ஒரு படம் பண்ணிட்டேன். ஒரு ரொம்ப சின்ன பட்ஜெட்ல தான் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி அதுக்கப்புறம் கண்டிப்பா பண்ணலாம் அப்படின்ட்டு டிராவல் அந்த இதெல்லாம் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன். அவங்க ரிஹர்சல் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் நீ ரிஹர்சல் பார்க்க வரணும், ஒரு 15 நாள் ஷூட்டிங் ரிஹர்சல் பார்க்க வரணும் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இருந்தாங்க. அப்ப போகும்போது பார்த்தா ரிஹர்சல் பார்த்துடலாமா அப்படின்ட்டு, சரி ஒரு 5 நிமிஷம் தான் நடிப்பாங்க போல இருக்கு, ஒரு சின்ன டீம் தானே அப்படின்ற ஒரு ரெகுலரா ஒரு புது டீமுக்கு இருக்கிற ஒரு இது இருக்குன்னு சொல்லி போய் பார்க்கும்போது, ஃபுல் படத்தை ஒரே ஸ்ட்ரெச்சில் ஒரு 2.5 மணி நேரத்துல எனக்கு நடிச்சு 50 பேர் எல்லாருமே புதுமுகங்கள். 99% எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா. நம்ம ஏற்கனவே ஒரு 8 படம் பண்ணிட்டோம். அந்த இதுல போகும்போது எனக்கே அது ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. இவ்வளவு சூப்பரா புதுமுகங்கள் எல்லாருமே எல்லா டயலாகையும் மொத்த படத்தையும் முன்னாடியே பார்த்துட்டோம். அப்ப எடுக்க வேண்டியது வந்து நம்மளுக்கு, நம்ம வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கும், நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது. இவங்க இவ்வளவு சூப்பரான ஒரு கதை எழுதிட்டாங்க, ஒரு நல்ல ரிஹர்சல் பண்ணிட்டாங்க. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட தான் இந்த படம் ஷூட் பண்ணும். ரொம்ப ஒரு லிமிட்டடான பட்ஜெட்ல குறைந்த நாட்கள்ல பண்ண படம் தான். ஆனா எல்லாருமே அவங்களோட டெடிகேஷன், இந்த படம் பண்ணி முடிச்ச உடனே ரொம்ப ஒரு திருப்தி வந்தது. நம்ம சினிமாக்காக எதனா பண்ணணும்னா இந்த படம் கண்டிப்பா பண்ணணும் அப்படின்ற திருப்தி வந்து எனக்கு இருந்தது. இந்த படம் வந்து இந்த நடிகர்களுக்கு தான் சமர்ப்பணம். ஏன்னா அவங்களோட உழைப்பும் டெடிகேஷன் அதெல்லாம் இல்லைன்னா இப்படி ஒரு படம் கண்டிப்பா பண்ணிருக்கோம். ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம்ல நம்ம ப்ரொஃபஷனலா கமர்ஷியல் சினிமா பண்றோம், கேரவன்ஸ் அதெல்லாம் வச்சு நிறைய படம் பண்ணுவோம். ஆனா இப்படி ஒரு வாழ்வியல், இப்படி ஒரு பிரச்சனை, அந்த படத்தை வந்து பண்றதுக்கு வந்து நடிகர்களோட ஒத்துழைப்பு இல்லாம கண்டிப்பா பண்ண முடியாது. இந்த படத்தை தயாரிச்ச ராஜமுருகன் எனக்கு வந்து முதல்ல ரொம்ப நன்றி. பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் படம். பட் ஆனால் எனக்கு நான் போய் ஃபர்ஸ்ட் டேலேயே நான் ஸ்பாட்ல ஒர்க் பண்ணும் போது இந்த கதை ஒரு இவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லாக வரப்போகுதுன்ற ஒரு வைப்ரேஷன் எனக்கு அங்கேயே தோணிச்சு. ஸ்ரீதர் சாருக்கு என்னுடைய நன்றி. இப்படிப்பட்ட ஒரு படைப்புல எனக்கு ஒரு சான்ஸ், சில பேரால சிலது நடக்கும் அப்படின்றது தான் சினிமாவில் கான்செப்ட். எங்கேயுமே நானே உருவாக்கிக்க முடியாது இதில். ஸோ அதுக்கு ஸ்ரீதர் சாருக்கு ரொம்ப நன்றி. இப்படிப்பட்ட ஒரு படைப்பு, இப்படிப்பட்ட ஒரு எழுத்து, இப்படிப்பட்ட ஒரு மூளை எழில் பெருவேடி சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி.
அவருக்குள்ள ஒர்க் பண்ணும்போது அவருக்கு நாளைக்கு பார்த்துக்கலாம் இந்த மைண்ட் செட் எதுவுமே இருக்காது. இப்போ பண்ணிடலாம் சாம், அது எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சரி, இப்போ பார்த்துட முடியுமா, இப்போ பார்த்துக்கலாம், அந்த இப்போன்றதுல ரொம்ப கான்சியஸா இருக்கிற ஒரு ஆள், ரொம்ப ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு பர்சன். அந்த மூளைக்கும் அந்த எழுத்துக்கும் நான் கெடுக்காம இருக்கணும்ன்றதுல ரொம்ப கான்சியஸா இருந்தேன். அதனால தான் நிறைய நம்ம எடிட் பண்ணும்போதும் ராஜமுருகன் சார் என்ன சொல்லுவாருன்ட்டு ஒரு மைண்ட் செட்லேயே நான் இருந்தேன். அப்புறம் அவர் வந்து நிறைய விஷயங்கள் நிறைய லேயர்ஸ் ஒர்க் பண்ண அது ஷைன் ஆகும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் மைண்ட் செட்டில் இருந்து இந்த கதையை எக்காரணத்து கொண்டும் நம்ம சின்ன பையன்றதுனால நம்ம சின்ன பையன் பண்ணிட்டான்ற ஒரு விஷயம் வரக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கான்சியஸாக இருந்தேன். ஸோ அதனால தான் நிறைய ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ ரொம்ப நன்றி சார், இப்படிப்பட்ட ஒரு படைப்பில் நீயும் ஒரு அங்கமாக சேர்த்துனதுக்கு. இது என்னோட 3வது படம். நான் ஹீரோ ஆகிறதுக்கு முயற்சி பண்ணி வாய்தா, முந்திரிக்காடு அதெல்லாம் நடிச்சிட்டு இருந்தேன். ராஜமுருகன் அண்ணன் வந்து எனக்கு வந்து அண்ணன், அவர் வந்து கைடு. அவரோட ஆஃபீஸ்க்கு போகும்போது தான் எழில் சாரை நான் வந்து மீட் பண்ணேன். அவர் வந்து இந்த கேரக்டர் வந்து பண்ணிப்பாரு அப்படின்னாரு. எனக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப பயமாக இருந்தது வில்லனாக நடிக்கிறதுக்கு, எப்படி நம்மளால பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல. அப்புறம் எழில் சார் ஒரு நாள் ஸ்கிரிப்ட் படிக்க சொல்லிட்டு அப்புறம் வந்து நடிச்சு காமிச்சாரு. இப்போ படம் பார்த்துட்டு எல்லாருமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக சொல்கிறாங்க, நல்லா நடிச்சிருக்க, அந்த கன்னட மொழி வெறியனாவே வாழ்ந்திருக்க அப்படிலாம் சொல்கிறாங்க. அந்த கிரெடிட் முழுக்க வந்து அவரோட ஸ்கிரிப்டுக்கும் அவர் உருவாக்குன அந்த பாடி லாங்குவேஜுக்கும் அவர் சொல்லிக் கொடுத்த ஆக்டிங்க்கும் தான் வந்து அது போய் சேரும். இதை ரொம்ப அழகாக வந்து ஸ்ரீதர் சார் வந்து படம் பிடிச்சிட்டாரு. ஸ்ரீதர் சார் வந்து கிட்டத்தட்ட எனக்கு வந்து பிரதர் மாதிரி ஆகிட்டாரு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் நானும் அவர் வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணோம். அப்புறம் ஒரு மாதம் எங்களுக்கு வந்து திருவண்ணாமலையில் ஒரு வீடு ரெண்ட் எடுத்து எங்களுக்கு வந்து ரிஹர்சல்ஸ் கொடுத்தாங்க. அறிவு, சுகுமார் அவங்க 2 பேரும் வந்து என்எஸ்டி பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி ட்ராமா ஸ்காலர்ஸ், அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கிறேன். ஹீரோயின் வந்து கிளைமேக்ஸில் ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்தாங்க. டைரக்டர் வந்து காம்ப்ரமைஸே ஆக மாட்டார். சில நேரத்தில் வந்து அவங்கள அடிக்கிற இடம்லாம் வரும், எனக்கே வந்து மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடிச்சுட்டு சொல்லுவார். அதெல்லாம் வந்து பொறுத்துக்கிட்டு ரொம்ப இப்படி ஒரு கேரக்டரை அந்த கிளைமேக்ஸ் வந்து வேற யாராவது பண்ணுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் சந்தேகம் தான். அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் இல்லைன்னா இந்த இடத்துல வந்து நின்று இருக்க முடியாது. அவருக்கு வந்து பெரிய நன்றி. அதுக்கப்புறம் என்னுடைய உதவி இயக்குனர்கள், அவங்க இல்லைன்னா இந்த படம் இன்னைக்கு இங்கே வந்து இங்கே பராரின்னு ஒரு போர்டு இருந்திருக்காது. அதுக்கப்புறம் இந்த கதையை நான் வந்து ஜிப்சி டைம்லேயே வந்து எழுதிட்டேன். அந்த படம் முடியும் போது நான் இந்த கதையை வந்து நான் எங்கள் இயக்குனர்கிட்ட சொன்னேன். அப்போ சொல்லும்போது வந்து அவர் வந்து என்னன்னா 2-3 கம்பெனிகள் எட்டும்போது உட்கார வச்சுட்டு நான் கதை சொல்கிற வரைக்கும் உட்காந்துருப்பாரு. ஆக்சுவலாக ஒரு 3 மணி நேரம் நான் கதை சொல்கிறேன்னா அவர் வந்து வெளியே உட்காந்துருப்பாரு. அது ஆக்சுவலாக அந்த பாக்கியம் வந்து யாருக்குமே கிடைக்காது. ஒரு மாணவனை வந்து ஒரு இடத்துல விட்டுட்டு அந்த கதை சொல்கிற வரைக்கும் அந்த பொறுமையாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு நான் ஆக்சுவலாக என்னன்னா எல்லாருக்குமே அந்த கதை பிடிக்கும். ஆனால் ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து அவங்க சின்ன எல்லாருக்குமே ஒரு தயக்கம் இருந்துச்சு. அப்போ தான் அவரே சொன்னார் ஒரு நாள் வந்து நானே இந்த படத்தை வந்து தயாரிச்சிடறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த டைம் கோவிடு நிறைய சிக்கல் இருந்ததுனால வந்து அப்புறம் ஹரியை வந்து இந்த படத்தில் வந்து கொண்டுன்னு வந்தார். ஹரி வந்து ஒரு 90 கிலோ இருந்தார் இந்த படத்தில் வரும்போது. அப்போ நான் வந்து காம்ப்ரமைஸே பண்ணாத, நீங்கள் வந்து ஒரு ப்ரொடியூசராக இருக்கலாம், ஆனால் எனக்கு இந்த படத்தில் நீங்கள் 45 கிலோ இருந்தால் தான் நான் வந்து ஷூட் போவேன் அப்படின்ற மாதிரி நான் வந்து சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஹரியை வந்து உடம்பு குறைக்க வச்சு அதுக்கப்புறம் அந்த ஒரு 45ன்னு சொன்னால் 50-55 தான் வந்தார். அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து சங்கீதா வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 1500-2000 அந்த தேவகி கேரக்டருக்காக நான் வந்து பார்த்தேன். அப்புறம் சங்கீதா வந்து ஒரு நாள் வந்தாங்க. இதுவும் இந்த 2000ல் ஒன்றா தான் இருக்க போகுதுன்னு தான் நான் வந்து பார்த்தேன். வரும்போது ஃபுல் மேக்கப்போட வந்தாங்க. அவங்க வந்தவொடனே ஒரு வாட்டர் பால் கொடுத்து அவங்களோட முகத்தை வந்து கழுவுன்னு சொல்லிட்டேன் நான். அப்புறம் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு 4-5 டைலாக் கொடுத்துட்டு பேச சொன்னேன். அவங்க அதை பார்த்தோன்னே அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் கம்ப்ளீட் திருவண்ணாமலையில் தான் வந்து ஆஃபீஸ் போகணும்னு முடிவு பண்ணோம். ஏன்னா இந்த தாட் ப்ராசஸ் எல்லாமே எனக்கு வந்து ஜோக்கர்லேருந்து தான் வந்துச்சு. ஏன்னா நாங்கள் ஜோக்கருக்கு வந்து தர்மபுரியில் ஆஃபீஸ் போட்டு அங்கே இருக்கிற அந்த ஊர் மக்களை வந்து நடிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு பண்ண மாதிரி இந்த படத்தையும் திருவண்ணாமலையில் கதைக்களம் நடக்குதுன்னா அங்கே தான் நம்ம இந்த படத்தை எடுக்கணும், அங்கே இருக்கிற மக்கள் தான் நடிக்க வைக்கணுன்றதுல வந்து தெளிவாக இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு 3 மாதம் ரிஹர்சல். அதில் வந்து ஒரு 50 ஆர்டிஸ்ட்டுங்க. அந்த 50 ஆர்டிஸ்ட்டுமே வந்து நேஷனல் ஸ்கூல் ட்ராமா, டெல்லி யூனிவர்சிட்டி, பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி, தஞ்சாவூர் யூனிவர்சிட்டி, பெங்களூர் யூனிவர்சிட்டி இதில் படித்த ஸ்டூடெண்ட்டுங்க. நீங்கள் பார்த்த கேரக்டர் எல்லாமே அவங்க எல்லாருமே அதில் ஒரு 15 பேர் வந்து பிஹெச்டி ஸ்காலருங்க, டாக்டரேட்டுங்க நாடகத்துறையில். அப்புறம் ஒரு 6 வந்து பேராசிரியர்கள்.
ஏன்னா அவங்க எல்லாருக்குமே இந்த கதையினுடைய தன்மை தெரியும். அந்த அந்த ஆக்சுவலாக அந்த 50 பேருமே என்னை வந்து நம்பினாங்க. அந்த 3 மாதம் வந்து அந்த 50 பேருக்குமே வந்து ஒரு ஆக்சுவலாக என்னன்னா அந்த 50 பேருக்குமே அறிவு அண்டு சுகுமார். அறிவு வந்து ட்ரைனர், வந்து என்எஸ்டி ஸ்டூடெண்ட்டு, சுகுமார் வந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் வந்து நாடகம். அவங்க 2 பேருமே தான் இதை காஸ்டிங் டைரக்டர் ஆகும் சுகுமார். அவங்க 2 பேருமே தான் இந்த 50 பேருக்கும் காலையில் ரிஹர்சல்லாம் சாதாரண ரிஹர்சல் இல்லை, அது கொஞ்சம் வந்து மிகையாக கூட இருக்கலாம். அவங்களுக்கு ஒரு 5 மணிக்கு காலையில் எழுந்திரிச்சு கரும்பு வெட்டுறதுக்கு வந்து போவாங்க எல்லாருமே, செங்கல் சூளைக்கு வந்து போயிடுவாங்க, வெத்தலை பெரிக்கிற வந்து தோற்றத்துக்கு போயிடுவாங்க. அந்த மாரி இந்த 3 மாசமே எனக்கு அவ்வளோ ஒரிஜினலா வேணுன்றதுக்காக இவங்க 2 பேருமே அவங்கள எல்லாருமே ட்ரெயின் பண்ணாங்க. அது ட்ரெயின் பண்ணி அந்த 3 மாசம் முடிஞ்ச பிறகு ஒரு நாள் ஃபுல் ரிஹர்சல் பார்த்துட்டு தான் ஷூட்டிங்கே போனேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க பார்த்துட்டு செகண்ட் ஹாஃப் முழுக்க பார்த்துட்டு, இதை ஏன் நான் சொல்றேன்னா வந்து ஒரு படைப்பு அது ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்கன்னா வந்து அவங்க அம்மா கிட்ட இருந்து அந்த கதை வந்து உருவாகும், அவங்க அப்பா கிட்ட இருந்து உருவாகும்னு சொல்லுவாங்க. என்னுடைய கதை எங்க ஊர் ராஜாபாளத்தில் தான் இந்த கதை வந்து உருவாச்சு. வடதமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் வந்து ஒரு 6-8 மாசம் அந்த ஊரில் கிடைக்கிற செங்கல் சூளைகளிலும் கரும்பு தோட்டத்திலும் வேலை செஞ்சுட்டு மீதி ஒரு 3 மாதம் வந்து வெளியூருக்குள் சென்று பெங்களூர் மாரி ஊருக்கு சென்று இந்த மாம்பழ ஜூஸ் ஃபேக்டரியிலும் ஆந்திரா மாரி ஒரு ஊருக்கு வந்து போவாங்க. அதை தான் இதில் வந்து நான் வந்து கதையாக வந்து சொல்லியிருக்கிறேன். எனக்கு வந்து ஜோக்கர் பண்ணும்போது வந்து ஷான் வந்து ரொம்ப நெருங்கிய நண்பன். ஏன்னா எங்களுக்கு வந்து ஜோக்கர் பண்ணும்போது எங்கள் இயக்குனர் வந்து ஃபுல் சுதந்திரம் கொடுத்தாரு. அந்த டைமில் வந்து இந்த பாடகர்கள் எல்லாமே ப்ராப்பராக சினிமாவில் பாடாதவங்க எல்லாமே நாட்டுப்புற கலைகளில் பாடுறவங்க, கலை இலக்கிய பெருமன்ற மேடைகளில் பாடுறவங்க தாங்க நம்ம பாட வைக்கணும்னாரு. அப்போ ஷானுக்கும் எனக்கும் வந்து ஒரு பெரிய பாண்டிங் உண்டாய் அதுலேருந்து தான் வந்துச்சு. நான் இந்த கதையை சொன்ன உடனே ஷான் ரோல்டன் வந்து ரொம்ப வந்து இம்ப்ரெஸ் ஆகி பண்ணலாம் சொன்ன உடனே, அதுக்கப்புறம் எனக்கு வந்து உமாதேவி அவங்க வந்து இந்த கதைக்கு வந்து பாடலாசிரியர். அவங்க தான் எல்லா பாட்டுமே வந்து அவங்க தான் எழுதிக்கிறாங்க இந்த படத்துல. அவங்க வந்து எனக்கு என்னன்னா ஷானும் உமாதேவியும் வந்து எனக்கு படம் இதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க சாங்கு. அவங்க 2 பேரும் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பா நடந்திருக்காது. ஏன்னா அவங்க 2 பேரும் தான் எனக்கு வந்து சாங்கை கொடுத்து நீங்க இதை வச்சு எல்லார்கிட்டையும் அப்ரோச் பண்ணீங்கன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் தம்பி வந்து ஸ்ரீதர் அவரே வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டாரு. இன்னொரு விஷயம், சொல்லாத விஷயம் என்னன்னா இந்த படத்துக்காக 6 படத்தை அவர் விட்டுட்டாரு. இந்த படத்துக்காக பராரிக்காக என் கூட ஒரு பெரிய டிராவல் பண்ணணும். 6 மாசம் வந்து அந்த ஊரை பார்க்கணும், அந்த ஊர் மக்களை பார்க்கணும், காஸ்டியூம் பார்க்கணும். இந்த படத்துக்கு வந்து காஸ்டியூம் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, வெறும் 8000 ரூபாய்க்கு தான் எடுத்தோம் இந்த மொத்த ஆர்டிஸ்டுக்குமே வந்து காஸ்டியூம் இந்த படத்துக்கு. அதனால இவ்வளவு பெரிய வேலை இருக்குது. அதனால எங்க கூட வந்து ஒரு பெரிய டிராவல் பண்ணுன்றதுல வந்து ஒரு 6 படத்தை விட்டுட்டு இந்த படத்துக்காக இந்த நிமிடம் வரைக்கும் என்ன வந்து தூக்கி சுமக்கிறதுல வந்து ஸ்ரீதருக்கு வந்து பெரிய பங்கு. நன்றிலாம் இல்லை, ஏன்னா இது வந்து ஸ்ரீதரோட படம், இது வந்து என்னோட படம் இல்லை. அதனால வந்து ஸ்ரீதருக்கு வந்து பெரிய நன்றி. அதே மாதிரி வந்து என்னுடைய ஆர்ட் டைரக்டர் அவரும் அதே மாதிரி தான் இந்த படத்துக்காக கிட்டத்தட்ட ஒரு 6-7 படங்களை விட்டுட்டு 8 மாசம் என் கூடவே வந்து சுத்தின்னு இருந்தார் அந்த ஊர்ல. எங்கூடயே படுக்கிறது, எங்கூடயே எந்திரிக்கிறது, எதுவுமே செட்டுலாம் வந்து போடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், லைவா இருக்கணும் அப்படின்னு வந்து சொன்னதுனால ஒரு வாழை மரம் வந்து 2 பேர் வீட்லயும் நான் வந்து தேவகி வீட்லயும் மாறன் வீட்லயும் நான் வந்து வேணும்னு சொல்லிட்டேன். ஆனா அவர் எனக்கு தெரியாமையே ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி வாழை மரத்தை நட்டு நான் ஷூட்டிங் போகும்போது வந்து வளர வச்சிட்டாரு. அவ்வளவு பெரிய வந்து டெடிகேட்டான ஆளு. அவருக்கு இந்த நேரத்துல வந்து பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். சார் நீங்களும் இந்த படம் வந்தோடனே நல்லா வருவீங்க சார். அதே மாதிரி ஒரே ஒரு விஷயம் தான் நான் வந்து சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த பூமிக்கு எல்லாருமே நம்ம வந்து விருந்தினர்களாக தான் வரோம். இங்க இருக்கிற வந்து எதுவுமே நம்மளுக்கு வந்து சொந்தம் கிடையாது நம்மளுக்கு. அதே மாதிரி இந்த பூமியிலேருந்து நம்ம போகும்போது யாருக்கும் எந்த இடைஞ்சலும் பண்ணாம நம்ம இருக்கிற நல்ல விஷயங்களை அவங்களுக்கு வந்து சொல்லிட்டு போகணும் தான் இந்த பராரியோட கதையே. அதை வந்து நான் எப்போதுமே பத்திரிகை தர்மத்தை வந்து நான் வந்து நம்புவேன். ஒரு நல்ல படைப்பை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல வந்து நீங்க எப்போதுமே அதில் வந்து முதன்மையா நிற்பீங்க. இந்த 50 பேரோட உழைப்பு அது வந்து நீங்க மக்கள்கிட்ட வந்து சேர்த்துருவீங்கன்னு நான் நம்புறேன். அப்புறம் இந்த படத்துக்கு அதிகாலை என்னை எழுப்பி டீ கொடுக்குற அந்த தம்பிக்கும், நாம் சாப்பிட்டுட்டு நான் வைக்கிற தட்டை கழுவுற அந்த அம்மாவுக்கும் இந்த பராரியில் பங்கு உண்டு. இந்த பராரி என்பது ஒரு கூட்டு முயற்சி தான். அவங்க எல்லாரும் சேர்ந்தத்தான் இந்த பராரி. அவங்க இல்லைன்னா இது வந்து நடந்திருக்காது. மீண்டும் உங்ககிட்ட ஒரே ஒரு கோரிக்கை தான் வைக்கிறேன்.
நல்ல படைப்புகளை எப்போதுமே நீங்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து கொண்டு போயிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த நல்ல படைப்பை மக்கள்கிட்ட நீங்கள் வந்து கொண்டு போகணும். நன்றி.